கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். எல்லாரும் எழும்பி நின்று இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 62:5 பழைய ஏற்பாட்டில் 707 707. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தகப்பனே, தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறவரே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னவரே, தாகத்தோடும் தவணத்தோடு வந்த ஆத்துமாவை உமது சன்னிதானத்தில் திருப்தியாக்கி நீ நடத்துவீராக. உங்க பிரசன்னைகளை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம், வாசிப்போம். 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே ஃபுல் ஃபோக்கஸும் ஆண்டவர் மேலேயே வச்சு நீ அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்பிக்கொண்டிருக்கிறது என் ஆண்டவராலே எனக்கு வரும். அவரிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய காரியம், அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் எனக்கான சகாயம் வரும், அவரால் நான் எதிர்பார்க்கிறது நிச்சயம் வரும். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டும் என்று யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, அந்த எதிர்பார்க்கிற காரியம் அவரால், அவர் மூலமாய், அவரிடத்தில் இருந்து உங்களுக்கு நிச்சயம் அது வரும். யார் யாரெல்லாம் எனக்கு ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க, அப்படிப்பட்டவர்கள் அவரை எதிர்பார்த்துக்கிட்டு வேற எந்த திசையும் நீங்க நோக்கி பார்க்கக்கூடாது. சரியா? அங்கேயும் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பக்கமும் அவங்கள வச்சு இவர்களை வச்சு அவர்கள் மூலம் இவர்கள் மூலம் நடந்துருமான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பார்வையை கொண்டு போக கூடாது. சிலர் ஜெபிப்பாங்க, கர்த்தர் செய்யணும்னு விரும்புவாங்க, தேவனிடத்திலிருந்து வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் 50% இங்கே வச்சுக்கிட்டு மீதி 50% என்னென்னலாம் முடியுமோ ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோனை போட்டு கூப்பிட்டு தெரிஞ்ச எல்லாரையும் உள்ளே இழுத்து எப்படியாவது செய்யணும்னு சொல்லி, ஸோ இந்த பக்கமும் என்ன செய்வாங்க, காரியங்களை நகர்த்துவார்கள். கவனிங்க, அப்படி நகர்த்தாதீங்க, அமர்ந்துருங்க, அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள. அல்லேலூயா. அவர் செயல்படணும்னு விரும்புகிறவங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ செயல்படக்கூடாது. அல்லேலூயா. சில காரியங்களில் குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே நம்ம போகும் பொழுது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைக்கு நம்மளை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிருங்கிறதுனால நான் கையை வச்சா அந்த காரியம் அது இன்னும் வீரியம் எடுக்குது, இன்னும் அந்த தீவிரம் எடுக்குது, அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாற மாதிரி தெரியுது அப்படின்னா டோன்ட் மூவ். நான் எந்த விதத்தில் மூவ் பண்ண கூடாது. நான் கிடக்கிறது ஒரு குழியாக இருக்கும்னா நானா எலும்பு என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ணும். கர்த்தர் தூக்கி விடணும்னு எதிர்பார்க்குறவங்க அமர்ந்துருங்க, அவருடைய கரம் இறங்கி வர நேரத்தில் தூக்கி விடணும். ஸோ நான் ஏறுறேன்னு சொல்லி கையை வைக்கேன், கடைசியில் மண் சரிஞ்சு என் மேலே விழுந்து கடைசியில் ஏறவே முடியாத அளவுக்கு பாதிப்பு, பெரிய பாதிப்பு என்ன செஞ்சிடும், மாறிடும் என்பதனால. ஸோ நான் நம்புகிறது அவராலே வரும், அவர் மூலமாக வரும் என்பதனால வேற எந்த சொல்லுவாங்க 4 பேர், எத்தனை காலம்தான் நீ இப்படியே இருக்கிறது, ஆண்டவர் செய்வார்னு சொல்ற, எத்தனை காலம்தான் இப்படியே இருக்கிறது, நீ இந்த மாதிரி பண்ண, நான் பாரு இப்படி செஞ்சேன், அவங்கள போய் பார்த்து முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி செய் அப்படின்னு 4 பேர் விதமாக அவனுக்கு சொல்லுவாங்க. கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க, நம்பிட்டீங்க, ஜெபிச்சிட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க, உறுதியாக நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சோதனையை பரீட்சிக்கும்படியாகவே நபர்கள் வருவாங்க, மாற்றி மாற்றி உங்கள்கிட்ட வந்து அவங்கள பேசுவாங்க. அப்போ உங்களுக்கும் சில நேரத்தில் அது உண்மைதானே, அப்படி செஞ்சிடலாம் போல தெரியும் உங்களுக்கு. இல்லை, அவரால் வரும்னா அது அவர் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் அவரிடத்துலேருந்து வருவதற்காக நீங்கள் அவரையே நோக்கி காத்துருங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்கள் கையில் வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் ஜெபிச்சது உங்களுக்கு நடந்துருச்சு.
நீங்க நீண்ட நாளா காத்திருந்தது உங்களுக்கு வந்து நிறைவேறிடுச்சு. இப்போ இது கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். இது நான் என்ன எதிர்பார்த்தேன், நான் நம்புகிறது அவரால் வரும். சரி, இப்போ வந்துருச்சு. இது அவரால் வந்துருச்சா இல்லை வேற யாரும் இதை அதை நான் கண்டுபிடிக்கணும்ல இல்லையா? இது இந்த கம்பெனி தானா வேற கம்பெனியான்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சீல் குத்துறாங்க. அக்மார்க் சீல் இருக்கு, ஐஎஸ்ஓ முத்திரை இருக்குல்ல, அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருதுல. அப்போ ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பரலோகத்துடைய முத்திரை அதில் இருக்கும். அதுக்கான அடையாளங்கள் உண்டு. கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு இந்த காரியம் வந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு 3 அடையாளம் உண்டு. அந்த காரியம் நடக்கும் பொழுது இந்த 3 அடையாளமும் அதில் தெரியணும், தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் மட்டும்தான் இது நான் நம்புகிற இந்த காரியம் அவரால் வந்ததுக்கான அடையாளம். இது தெரியலை அப்படின்னா ஸோ அதில் சம்திங் ஏதோ அதில் ஒரு காரியம் தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரிடத்துல எனக்கு வந்த காரியத்தில் இது கர்த்தர் எனக்கு செஞ்சாரு நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் 4 பேர்ட்டனா? இந்த 3 அடையாளம். ஆமாம், எனக்கு கர்த்தர் தான் இந்த காரியத்தை செஞ்சார். இது அவரிடத்திலிருந்து தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது. அவர் தான் என் பிள்ளைக்கு இந்த வேலையை தந்தார். அவர் தான் என் பிள்ளைக்குரிய திருமண காரியத்தை ஒழுங்கு செய்தார். அவர் தான் என் பிள்ளைக்குரிய இந்த வெளிநாட்டு பிரயாணத்துக்குரிய அனுகூலத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. என் வீடு கட்டக்கூடிய இந்த அஸ்திவாரம் போட்டது அவரால் தான் நடந்தது. என் காரியங்கள் எல்லாம் அவர் தான் செஞ்ச இந்த புதிய தொழில் அவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சகல காரியம் கர்த்தர் தான் எனக்கு தந்தாரு. நாம சாட்சிய ஆணித்தரமா சொல்ல முடியும். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுல ஒரு 3 அடையாளங்கள் உண்டு. கர்த்தர் எப்படி கொடுப்பார், அவரிடத்திலிருந்து வருகிற காரியம் நமக்கு எப்படி வரும் என்றால் கவனிங்க, அதுல தேவனுடைய அடையாளம் தெரியும், கர்த்தருடைய சில தடயங்கள் தெரியும். அந்த தடயங்களை வச்சு இது கர்த்தர் செஞ்சார் என்பதை நம்ம உறுதியா நம்ம சொல்ல முடியும். முதல் காரியம், அவர் எப்படி அவர் கொடுக்கிற காரியத்துக்கு அதில் தெரியக்கூடிய அடையாளங்கள் 3 காரியம். அதில் முதல் காரியம் யோபு 38:27 வாசிங்க. யோபு 38:27. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையோ, கவனிங்க, காட்டுக்குள்ள பெய்கிற மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல பொழிகிற அந்த மழையினால் உண்டாகிற வெள்ளத்துக்கு அதை எதை உருவாக்குகிறாருங்க? நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? இடி முழக்கங்களோடு வருகிற மின்னலுக்கு என்ன வகுத்திருக்கிறாருங்க? வழிகளையும் வகுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா அதுக்கு முந்தின சில வசனங்களை இன்னும் ஆண்டவர் சில கேள்விகளை கேட்பார், பார்க்கணும். பயங்கரமா இருக்கு. 19 வசனத்தை வாசிங்க. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஏப்பா இவ்வளோ பேசுறையே, வெளிச்சம் இருக்குல்ல, இந்த வெளிச்சத்துக்கு வழியை போட்டது யார் தெரியுமா? கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த வெளிச்சத்துக்கு வழியை போட்டது யார் தெரியுமா? 24 வாசி. வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமி எங்கும் வீசுகிறதற்குமான வழி எங்கே? அடுத்து கேட்கிறார், காற்று வீசுதுல, அந்த காற்று எங்கிருந்து எந்த பாதையில எப்படி எந்த ரூட்லன்னு சொல்லி அதுக்கு வழியை போட்டது யார் தெரியுமா? காற்றுக்கு வழியை போட்டது யார் தெரியுமான்றாரு. அதை கேட்டுட்டு தான் 27 என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? வழிகளை வகுத்தது யார்? வழிகளை போட்டது யார்? பாதையை இப்படித்தான் ஆண்டவர் கேட்கிறார். என்ன சொல்ல வராருன்னா கவனிங்க, எங்கேயோ இருக்கிற அந்த இடி மின்னலுக்கு வழியை வகுத்தவர் தேவன். எங்கேயோ பெய்கிற மழை நீர் ஒன்று சேர்ந்து வாய்க்காலாய் ஓடுவதற்கு அதற்கு வழியை வகுத்தவர் கர்த்தர். காற்று வருது பற்றி தெரியுமா? அப்படி காற்று வீசுதுல, தென்றல் காற்று, புயல் காற்று, கீழ் காற்று, மேற்காற்று, எத்தனையோ காற்று வீசுது பார்த்தீங்களா? புயல் கூட எழும்பிக்கிட்டே இருக்கு. இன்னும் அடுத்த வாரத்தில் புயல் வர சொல்றாங்க. அந்த திசையில் புயல், இந்த திசையில் புயல். இவங்களுக்கு இப்படி பேரை வச்சு இப்படி கணிக்க முடியும். ஆனால் இது எங்கிருந்து வந்துச்சு, எங்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இதற்கு வழியை வகுத்து தந்தவர் கர்த்தர். இப்போ காற்று வீசுதுன்னா அந்த காற்று
பண்டகசாலையிலிருந்து தமது காற்றை அனுப்புகிறான் இருக்குது. அப்போ அந்த காற்று புறப்படுகிறதையும் அது எந்த ரூட்ல போகணும், எங்க கரையை கடக்கணும், தூத்துக்குடியில் கறக்கணுமா, கன்னியாகுமரியில் கறக்கணுமா, அல்லது மெட்ராஸில் கறக்கணுமா, ஆந்திராவில், இது எந்த ரூட்ல போகணும், இந்த காற்று புறப்பட்டு பயணிக்க வேண்டியதற்கு பாதையை கர்த்தர் அதற்கு நியமித்திருக்கிறாரு. மின்னல் அது எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போகணுங்கிறத மின்னலுக்கு பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறாரு. அல்லேலூயா. வெள்ளங்கள் அது புரண்டு போவதற்கு அதுக்கு பாதையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? இதை விடுங்க, வெளிச்சத்துக்கு கூட பாதையை கொடுத்துருக்கிறாருங்க. காற்றும் சரி, மழையும் சரி, மின்னலும் சரி, வெளிச்சமும் சரி, அவர் தனக்கு போட்ட பாதையிலே அது இன்னைக்கு வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. ஆனா பாதையில போகாம வேற தனக்கு ஒரு பாதை நியமிச்சு போற ஒரே ஜீவன் யார் தெரியுமா? யாரு? மனுஷ ஜீவன் தான். ஆனா மற்ற எல்லாமே அதுக்குன்னு சூரியன் எடுத்துக்கொள்ளுங்களேன், எங்க உதிக்கும்? கிழக்கு திசையில உதிச்சு எங்க மறையுது? மேற்கு. மறையெல்லாம் இல்லை, சூரியன். தெரியுமா உங்களுக்கு? சரி, அந்த கதை அப்புறம் போட்டோம். கிழக்கே உதிச்சு அது மேற்கே என்ன செய்யுது? கடந்து போகுது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு போர் அடிக்குது, நான் ஒரே ஒரு நாள் வடக்கே உதிச்சு தெற்கே நான் அடைய போறேன்னு சொல்லியிருக்கா? இல்லை இல்லை. ஸோ அது எங்க உதிக்கணுமோ அதுக்கு ஒரு பாதையை தேவன் நியமித்திருக்கிறார். எங்க எந்த ரூட்ல அது போகணும், கரெக்டா இன்னைக்கு அந்த பாதையில போய்கிட்டு இருக்கு இல்லையா? இயற்கையில் அத்தனைக்கும் தேவன் பாதைகளை வகுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்னா, இவைகளுக்கெல்லாம் நான் ஒரு பாதையை நான் நியமித்து வைத்திருப்பது போல என்னால் வர வேண்டும் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் காரியம் என் மூலம் வருவதற்கு அதற்கான பாதைகளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிறது வரும், அது நான் குறித்த பாதையில் உனக்கு வந்து சேரும். அல்லேலூயா. என்னிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கிற காரியம் அது நீ விரும்புகிற வழியில வராது, கர்த்தர் குறித்திருக்கிற வழியில தான் உங்களுக்கு வந்து சேரும். நம்புறீங்களா? நீங்க எதை நீங்க ஆண்டவரிடத்துல எனக்கு இது வரணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, உங்க பிள்ளைகள் காரியங்களோ, திருமண காரியம், வேலையோ, படிப்போ, அல்லது வீட்டு காரியங்களோ, அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சில நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு சிறையிருப்போ, எந்த காரியம் தேவன் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை அது எப்படி வரும்னா, நீங்க விரும்புகிற இந்த பாதையில வந்தா நல்லது, இவங்க செஞ்சு கொடுத்தா நல்லது, அவங்க இதை முயற்சி பண்ணா நல்லது இல்லை, கர்த்தர் தானே செய்யணும்னு விரும்புறீங்க, அது எந்த பாதையில வருங்கிறதுக்கான பாதைகளையும் தேவனே நியமித்து வைத்திருக்கிறாரு. அது அந்த பாதையில தான் உங்க கரத்துல கிடைக்க கர்த்தர் கிருபை தருவாரு. நீ விரும்புகிறது வரும், ஆனா நீ விரும்புகிற பாதையில வராது, கர்த்தர் குறித்திருக்கிற பாதையில தான் அது வரும். அல்லேலூயா. எனக்கு என் காரியம், அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, அவங்க 2 வார்த்தை சொன்னாங்கன்னா என் காரியம் நடந்துரும். அவங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அவங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண இல்லை, நீ விரும்பின கேட்கிற ஜெபிக்கிற காத்துரு, அவ்வளவுதான். அது அவங்க மூலம் வரணும்னு நீ ஒரு பாதையை கர்த்தருக்கு சொல்லாத. கர்த்தர் ஏற்கனவே மின்னலுக்கு வழியை வகுத்தவர், காற்றுக்கு வழியை வகுத்தவர், அவன் வெளிச்சத்துக்கு வழியை வகுத்தவர். அவர் பிள்ளையாகிய உங்கள் காரியத்தை செய்வதற்கோ அவர் ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த பாதையில நீங்க விரும்புகிறது நிறைவேறும். அல்லேலூயா. மாற்று பாதையை நீங்க எதிர்பார்க்காதீங்க. நம்புறீங்களா? நீங்க பைபிள்ல இந்த நாகமான்னு சொல்லி ஒரு குஷ்டரோகி இருந்தான். 2 ராஜாக்கள் 5 எடுங்க. 2 ராஜாக்கள் 5 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இப்போ இவன் பெரிய படைத்தளபதி, மிகப்பெரிய வீரன், வெற்றிகளை அள்ளி குவித்த படை வீரன். ஆனா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரியது. வீட்டுக்குள்ள அவன் சமாதானமா இருக்க முடியாது, சரீரம் முழுவதும் அழுகி போயிருக்குது.
வெளியில ஓஹோன்னு வாழ்ந்துட்டு வீட்டுக்குள்ள அழுது புலம்பக்கூடிய அவல நிலைமை. அப்படி யாரும் இருக்கிறீங்களா? வெளியில நல்லா நடமாடுறீங்க, வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நல்ல மதிப்பு உங்களுக்கு இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ள உங்களுக்கு தேவையான சமாதானம் இல்லை, தேவையான நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ள போனாலே அழுகையின் சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்குது. அப்படித்தான் அவன் இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுது, நீ போ, எங்க போ, தீர்க்க தரிசனத்தில் போ, நான் சுகம் கிடைக்க. நேராக தீர்க்க தரிசிட்ட வாரான். இடையில நிறைய சம்பவம் இருக்கட்டும், நேற்று கவனிச்சோம். தீர்க்க தரிசிட்ட வாரான். இப்போ வந்த உடனே தீர்க்க தரிசி சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல போய் என்ன செய், 7 தடவை முங்கி. இப்போ இவன் வர்றான், கர்த்தரிடத்துல சுகத்தை தேடி வர்றான். நீ நம்புகிறது தேவனால் தான் வரும், நீ எதிர்பார்க்கிற சுகம் கர்த்தரால் தான் கிடைக்கும், அவர் தான் கொடுக்க முடியும். சுகத்தை எதிர்பார்க்கிற இந்த சுகம் கர்த்தரால் தான் வரும். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோ, இந்த சுகம் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கான பாதையை, வழிமுறைகளை, முறைய தேவன் அதற்கு வகுத்து வச்சிருக்கிறாரு. இந்த சுகம் எப்படி கொடுக்கணுங்கிறது தேவ சித்தம். அப்படின்னா எலிசா சொல்றாரு, 10ஆம் வசனத்தை மறுபடி வாசி. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இவன் கேட்ட சுகம் தேவன் எப்படி கொடுக்க விரும்புறாரு? எங்க போகணும்? யோர்தானுக்கு போ. போனது மட்டும் இல்ல, அதுல ஸ்நானம் பண்ணு. எத்தனை முறை ஸ்நானம் பண்ணா? 7 முறை ஸ்நானம் பண்ணு. அப்போ ஒரு வழியை தேவன் வகுத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. என்ன வழி? யோர்தான்ல போய் 7 முறை ஸ்நானம் பண்ணணும். இந்த பாதையில போனா தான் நீ நம்புகிற சுகம் தேவனாலே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற இந்த அற்புதத்தை உனக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். உண்மையா? சரிதானா? உடனே நம்ம அண்ணாச்சி என்ன பண்றாரு? அடுத்த வசனம் பாருங்களேன். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, எதுக்கு கோபப்படுற? எதுக்குவே கோபப்படுற? சுகம் வேணும்ல உனக்கு, ஏன் கோபப்படுறான்னா வாசிங்க. புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் நல்ல தடவுவாக உன்னை ஆளுகளை பாரு, சொல்றத பாருங்க. இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன். நீ நினைச்சா நான் என்னப்பா பண்ண? எனக்குள் நினைச்ச. அவர் எலிசா வருவாரா, கையை காலெல்லாம் போட்டு எண்ணெயை போட்டு பூசி தேய்ப்பாரா, அப்படி கையெல்லாம் தொட 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 அப்படியே தோல் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி செய்வார்னு நான் நினைச்சேன். ஏன் நினைக்கீங்க? நீங்க எதிர்பார்க்கிறது கர்த்தரால் தானே வரணும், அது அவர் நியமிச்ச பாதையில தானே வரணும். நீங்களா ஒரு பாதையை போட்டு அந்த பாதையில நீங்க வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடாதீங்க. உங்க அற்புதத்தை, உங்க நன்மைகளை, நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நீங்களே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு இந்த பாதையில நீங்க வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், ஆனா நானே ஒரு கோடை போட்டுக்கிட்டு இதுல நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க இந்த இதுல வந்துதான் எனக்கு செய்யணும் ஆண்டவரே, இப்படித்தான் நான் இப்படி செய்வார்ல நான் நினைச்சேன். நீ நினைச்சா அதுக்கு அவர் என்ன பண்றது? கவனிங்க, ஒருவருக்கு ஒரு வழி மூலம் தேவன் ஒரு காரியத்தை செய்வார்னா உங்களுக்கு வேற ஒரு வழி மூலம் தான் தேவன் செய்வார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையின் மூலம் கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லாருக்கும் ஒரே பாதை அல்ல. இயேசு பூமியில வாழும் பொழுது அநேகர் அவர்கிட்ட வந்து சுகம் பெற்றாங்களா? சொல்லுங்க, சுகம் பெற்றாங்களா? நல்லா கவனிங்க. அவரிடத்துல வந்தவர்களும் சுகம் பெற்றார்கள். அவர் யாரை தேடி போனாரோ அவர்களும் சுகம் பெற்றார்கள். அவரை தொட்டவர்களும் சுகம் பெற்றார்கள். அவர் யாரை தொட்டாரோ அவர்களும் சுகம் பெற்றார்கள். ஆனா எல்லாருக்கும் ஒன்று போல ஒரே முறைய தேவன் கையாளலையே. சிலரை நீ போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது சொல்லி சுகமாக்கினார். சிலரை தொட்டு சுகமாக்கினார். சிலரை நீ போய் குளத்துல போய் கழுவு, சீலோவாம் குளத்துல போய் கழுவு, உனக்கு சுகம் கிடைக்குன்னு அவன் போய் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சுகம் கிடைக்கும். சிலரை வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், சிலரை கரத்தினாலே தொட்டு சுகமாக்கினார், சிலர் கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் அவங்க சுகமாச்சு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அந்தந்த வழியில தான் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்த வழியிலேயே உங்களுக்கும் வராது.
அவர்களுக்கு வேற வழினா உங்களுக்கும் வேற வழி. கர்த்தர் உங்களுக்கு என்ன வழியை நியமிச்சாரோ அந்த வழியில உங்களுக்கு வருங்க. ஆமீன் சொல்றீங்களா? எலியாவுக்கு காகத்தின் மூலம் போஷித்தாருன்னா, இதே மாதிரி லாக்டவுன்ல இருக்கும்போது நம்ம வீட்டு காகமா வந்துச்சு, நமக்கு காகத்து ரூபத்தில் வேற ஆள் அனுப்பி கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சாரு இல்லையா? அப்போ எனக்கும் காகம் வந்த இந்த பஞ்ச காலத்தில் காகம்னு சொல்லி மொட்டை மாடியில் போய் நம்ம போய் காகத்தை எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? இல்லைல்ல? அன்னைக்கு வரி பணம் செலுத்தும்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, கடலுக்கு போ, தூண்டில் போடு. முதல் கவனிங்க, இதே தேவன் ஒரு முறை என்ன செஞ்சாரு? கடல்ல வளைய போடுன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு கடல்ல தூண்டிய போடுன்னு சொல்றாரு. அவர் ஒவ்வொரு முறமும் ஒவ்வொரு வழிகளை கையாளுகிற ஆண்டவர், அனந்த ஞானம் உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். எப்போ யாருக்கு எந்த வழியில கொண்டு வரணுமோ அந்த வழியில தேவன் காரியத்தை கொண்டு வருகிறவர். அன்னைக்கு வளைய போட சொன்னீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் ஞானம் உள்ள தேவன், அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். எப்போ எப்போ என் வாழ்க்கையில் எதை செய்யணுமோ அதை சொல்லுகிறார். கீழ்ப்படிய வேண்டிய வேலை என் வேலை. பேதுரு கடல்ல வெறுமையில வலைய அலசிக்கிட்டு இருக்கும்போது பகல்ல போய் வளைய போட சொன்னார். இதே பேதுருவை இப்ப எதை போட சொல்றாரு? தூண்டில போடுன்றாரு. அதுல முதல் வருகிற மீனை வாய் திறந்து பாரு, அது என்ன இருக்கு? வெள்ளி பணம் இருக்குது. அதை கொண்டு போய் உனக்கும் எனக்கு என்ன செய்ய? வரி செலுத்தினார். இப்போ முனிசிபாலிட்டிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, டேக்ஸ் கட்டணும், தேதி முடிஞ்சு போகுது, சீக்கிரம் கட்டுங்க, வரி செலுத்தணும் வருது. அதே மாதிரி நீங்களும் ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு தூண்டில எடுத்துட்டு போய் மூப்பம்பட்டி கம்மாலையோ அல்லது தூத்துக்குடி கடற்கரையில் போய் தூண்டில போட முடியுமா? இல்லை. அன்னைக்கு அந்த முறையை தேவன் வைத்திருந்தார். அந்த வழியில அவர்கள் காரியத்தை தேவன் செய்தார். உங்களுக்கு வேற ஒரு வழியில நீங்க எதிர்பார்க்கிற தேவன் செய்வாரு. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கையில கொடுக்கும் பொழுது நான் பார்க்கணும், இது கர்த்தர் நியமித்த வழியில இது வந்திருக்கா, தேவன் வகுத்து கொடுத்த பாதையின்படி இது எனக்கு கிடைச்சிருக்கா. அந்த அடையாளம் இருக்கும்னா ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, இது தேவனாலே வந்தது என்று. அல்லேலூயா. பைபிள்ல இப்படி போட்டிருக்கு, அல்ல எனக்கும் இப்படியே செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அவங்க சாட்சி சொன்னாங்க, அல்ல எனக்கு அவங்களுக்கு செஞ்ச மாதிரியே செய்யுங்கன்னு சொல்லி. கவனிங்க, ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு அத்தனை பேரும் கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் கர்த்தர் இப்படித்தான் செய்யணும், இந்த முறையில தான் செய்யணும்னு சொல்லி அவருக்கு நாம் ஒருபோதும் கட்டளையிடக்கூடாது. ஒருபோதும் தேவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆர்டர் போடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. நம்ம கெஞ்சலாம், கதறலாம், கேட்கலாம். ஆனா அது எப்படி செய்யணுங்கிற திட்டத்தை தேவன் வகுத்திருக்கிறாரு. சிலருக்கு ஒரு நபரை அனுப்பி தேவன் காரியத்தை செய்வாரு. வேறு சிலருக்கு கவனிங்க, அன்னைக்குங்க அவர்கள் எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்புனாரு, போஷித்தாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, செய்யறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, வருமானத்தை கொடுக்கிறாரு, நம்மளை போஷிக்கிறாரு. எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அப்படி நடந்ததே ரொம்ப ஈஸியா இருந்தது, எனக்கு இல்லை. அவர்களுக்கு பலன் அது, உனக்கு பலன் இது. கர்த்தர் உங்க பலன் அறிஞ்சுக்க, உங்க பலத்துக்கு தக்கபடி தேவன் உங்களுக்கான பாதையை வகுத்து கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. சிலருக்கு என்ன செஞ்சிடணும்னா, ஃப்ரீயாவே சீட்டு கிடைச்சிருச்சே, என் மகளுக்கு காலேஜ் சீட்டு ஃப்ரீயாக கிடச்சிருச்சே, அப்போ எனக்கும் இதே அப்படி சாட்சி சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அப்போ நானும் ஜெபிக்கேன், எனக்கும் அதே மாதிரி ஃப்ரீயா. அதாவதுங்க, அவங்க வழியில ஏன் உங்க காரியம் நடக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு அது ஒன்று தான் வழி. கர்த்தர் அதை செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, உன் தேவையை தேவன் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு உங்க பிள்ளைக்கான காரியம் நடைபெறுவதற்கான அனுகூலங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை கொண்டு தேவன் உங்க காரியத்தை செய்கிறாரு. ஃப்ரீயாக கிடைச்சாலும் சரி, நீங்கள் பே பண்ணி கிடைத்தாலும் எல்லாமே பின்னால் இருக்குது கர்த்தருடைய கரம். அவங்களுக்கு அந்த பாதை, இவங்களுக்கு இந்த பாதை. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவன் ஒவ்வொரு வழியில். கவனிங்களேன், பெதஸ்தா குளத்தின் அருகில் ஒரு மனுஷன் கிடக்குறாங்க. யோவான் 5:7 எடுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அதில் முதல்ல இருந்தே வாசிக்க போகிறோம், சில வசனங்களை கவனிக்கணும். யோவான் 5 எடுத்துக்கோங்க, வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38. நல்லா கவனிக்கணும், 38 வருஷம்
வியாதி கொண்ட மனுஷன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கவனிங்க, 38 வருஷம் இருக்கிறதுல அவன் தான் அங்க சீனியர். அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, அங்க இருக்கிற பெட்ல படுத்திருக்கிற எல்லா அங்க இருக்கிற அந்த வியாதிஸ்தர்கள்ல யார் தான் சீனியரு? இவன் தான் சீனியர். 38 வருஷம் படுக்கையில கிடந்தவன், நீண்ட நாள் பிரச்சனையில போராடினவன், இப்ப நம்பிக்கை அற்று போனவன். சில காலங்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வரும் பொழுது இனிமே இருந்து எழும்புவோங்கிற நம்பிக்கை நம்மளை விட்டு அற்று போயிடுது. இனிமே இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமே என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடியும் என் குடும்பம் கட்டப்படுறதுக்கு இனி வாய்ப்பு இல்லை. நம்பிக்கை அற்று போய் சில பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, நீங்க சந்திச்ச பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை. அங்க எப்படி அவன் சீனியரோ, இந்த ஆலயத்தில் ஆராதனை சில பிள்ளைங்க அதே மாதிரி சீனியர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலமா உங்க பிரச்சனை உங்க வாழ்க்கையை தொடருது. திரும்பி பார்த்தீங்கன்னா பல வருஷமா இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டே இருக்கு, முடிவே இல்லாம இருக்குது. இப்போ கடைசியில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் இத்தனை வருஷம் தொடர்ந்த பிரச்சனை இனிமே இது எங்க மாறப்போகுது, இனிமே இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி உங்க நம்பிக்கை இப்போ அற்று போயிடுச்சு. நேற்று சொன்ன மாதிரி ஆவியில ஒரு முறிவு வந்துடுச்சு. அப்படித்தான் அன்னைக்கு அவர் இருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்த இயேசு அங்கே வேற எதற்காக வரல, அவன் ஒருவனுக்காகவே அங்கே கர்த்தர் வந்தாருங்க. ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். யாரெல்லாம் நீண்ட கால பிரச்சனையில் போராடி இனி மாற வாய்ப்பில்லை, நம்பிக்கை அற்று போய் இனிமே இது என் வாழ்க்கையில் என்னை விட்டு கடந்து போக நான் மீண்டு வர வாய்ப்பு இல்லை, நீங்களே முடிவு கட்டி ஓரத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைய கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு அவனுக்காக அங்கே போனேன், இன்றைக்கு உனக்காக இந்த ஆராதனையில இயேசு இறங்கி வந்திருக்கிறாரு. அத்தனை பேரும் கண்ணை மூடி வாயை திறந்து, ஆண்டவரே, என் நீண்ட கால பிரச்சனை இன்றைக்கு என்னை விட்டு போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். வாய் திறந்து ஜெபிங்க. அத்தனை பேரும் நீண்ட கால போராட்டம், நீண்ட கால வியாதி, நீண்ட கால பிரிவினை, நீண்ட கால பிரச்சனை இன்றைக்கு கர்த்தர் எனக்காக இறங்கி வருகிறேன், இயேசு எனக்காக இறங்கி வருகிறேன். ஆலயத்தில் உலாவுகிறவர், ஆமென், ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிறவர், 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவர், நீண்ட கால பிரச்சனையில போராடுகிற இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வந்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுல என்ன தொட்ட ஒரு வசனம் என்ன தெரியுமாங்க? அந்த வசனம் அப்படியே வரும் பொழுது அந்த வசனத்தை 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அங்க எத்தனையோ பேர் படுத்திருக்காங்க, அங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே போல இவனை இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா, அவ்வளவுதான் இவன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. எல்லாரோடும் சேர்த்து அவனை பார்த்தாங்க. ஆனா இந்த கால நேரத்தில் கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார்னா, படுத்திருந்த அவனை பர்டிகுலரா அவனை மட்டுமே அவர் பார்க்கிறாரு. இத்தனை பேர் இருந்தாலும் நீண்ட காலமாய் பிரச்சனையில போராடுகிற பிள்ளையே, உன்னை மட்டுமே இயேசு பர்டிகுலரா, உன் மேல மட்டுமே அவர் பார்வை, உன் மேல மட்டுமே அவர் கரம், உன் மேல மட்டுமே அவர் நினைவு, உன்னை மட்டுமே குறிப்பிட்டு இயேசு பார்க்கிறாரு. நீ இருக்கிற இந்த நிலைமையில பார்க்க வேண்டியவங்களாம் உன்னை பார்க்காவிட்டாலும், யாரும் உன் அருகில வந்து உனக்கு உதவி செய்ய விரும்பாவிட்டாலும், எல்லாரும் கண்டும் காணாதரமாய் போனாங்கல்ல, ஆனா கருணையின் தேவனுடைய கண்கள் இந்த கால நேரத்தில் உண்மை, அவர் கண்கள் உன்னை கண்டு
வாழ்க்கையில முதல் முறையா இவனை மட்டுமே பார்க்கும்படி ஒருவர் அங்கே வந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்த பார்வை வேறு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா பார்த்துட்டு போனாங்க. ஒருத்தன் பார்த்தான் இனி இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றான். ஒருத்தன் பார்த்தான் நீ செஞ்ச பாவம் தானே உன்னை இந்த நிலைமைக்கு எடுத்துட்டான். இன்னொருத்தன் பார்க்கிறான் ஓ அப்பன் செஞ்ச பாவம் உன்னை இப்படி தள்ளிச்சு. ஆளாளுக்கு பார்த்து அவன் மேல பரியாசத்தை கொட்டிட்டு போனாங்களே. ஆனா இவர் பார்த்தாரு பரிகாரம் செய்யும்படி. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, சமுதாயம் உன்னை ஒரு விதமாய் பார்த்து, ஊர் உன்னை ஒரு விதமாய் பார்த்து, உடன் பிறந்தவர்கள் வேறு விதமாய் பார்த்து விட்டு போனாலோ, இங்கே உலாவுகிற பரிகாரியாக கர்த்தர் அவருடைய பார்வையில் நீ படுகிறாய். எதற்கு என்றால் இத்தனை வருஷம் உன் பிரச்சனைய முடிவு கட்ட. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவன் இருக்கிற நிலைமை, அவன் வேற என்னங்க இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? ஆசி பிரியாணி வேணும்னு கேட்டா அவன் வேணும்னு சொல்ல போறான். யாரும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும் அவன் விரும்ப போறானா? இங்க நல்ல ட்ரெஸ் போடுற மாதிரி இல்ல. அவன் என்ன இப்போ அவனுக்கு என்ன தேவை? சுகம். ஊருக்கே தெரியும். ஆனா ஏசு அவனை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ சொஸ்தமாக. இது என்னையா கேள்வி? இது கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, உன் கடன் பிரச்சனை அடையணும்னு விரும்புறியான்னு கேட்டா நியாயமா? கஷ்டத்தில் இருக்கீங்க, உன் கஷ்டம் மாறணும்னு விரும்புறியான்னு கேட்டா நியாயமா? உண்மைதானே. அது எதுக்கு கேட்கிறாரு? கவனிங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் பிரச்சனைகள்ல நீண்ட காலமா நம்ம வாழ்க்கையில தொடரும் பொழுது அதுல பழகி ஊறி அதிலிருந்து வெளியே வரணுங்கிற மனம் இல்லாம நம்ம இருப்போம். மறுபடியும் சொல்றேன், சில பிரச்சனைகளை பல காலங்களா நீங்க அனுபவிச்சுட்டு வரும் பொழுது உப்புல போட்ட ஊறுகாய் மாதிரி சில வாழ்க்கை மாறிடும். உப்புல போட்ட எலுமிச்சம்பழம் மாதிரி நார்த்தங்க மாதிரி சில வாழ்க்கை ஊறிடும். இனிமே நீங்க என்ன செய்வீங்கன்னா இதுல இருந்து வெளியே வரணுங்கிற விருப்பமே இல்லாம போயிருவீங்க. யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பை குறிச்சு அழுதுகிட்டே இருக்கான். 4 பேர் போய் பிள்ளைகள் போய் அப்பா அழாதீங்க, போ 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 போ, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு? அழுதுகிட்டே இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. இழப்புகளை நினைச்சு, பிள்ளைய நினைச்சு, காயத்தை நினைச்சு அப்படியே புண்ணை சிலருக்கு புண்ணு ஆறவே விட மாட்டாங்க தெரியுமா? ஆறிக்கிட்டு வரோம். அந்த புண்ணை அப்படி சொரிஞ்ச உடனே மறுபடியும் அது கொப்பளமா மாறிடும். எதுக்குன்னா சொரியும் போது எப்படி இருக்கான்? சிலருக்கு பிரச்சனைகளை சொரிஞ்சு விட்டு அதிலேயே சுகங்கண்டு பழகிட்டாங்க. உங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணுங்கிற மனசு இல்லாம உட்கார்ந்துருக்கிறீங்க. பல வருஷமா இந்த பிரச்சனையில போராடிட்டீங்க, பல வருஷமா இந்த வேதனையில போராடிட்டீங்க, பல வருஷமா இந்த வியாதி இந்த கசப்பின் அனுபவத்துல ஊறிட்டீங்க. இப்ப வெளியே வரணுங்கிற மனம் இல்லாம இதுலயே ஊர்ன எலுமிச்சம்பழம் மாதிரி உள்ளேயே கிடந்துட்டு போட்டோம், கழுத என்னமோ ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க. கர்த்தர் என்ன ஏன் அதை கேட்கிறாரு தெரியுமா? கவனிங்க. அவரிடத்திலிருந்து உங்களுக்கான அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்க அதை அவர்கிட்ட விரும்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறாருங்க. சுகத்தை நீங்க விரும்பணும், அற்புதத்தை நீங்க விரும்பணும். உங்க வாழ்க்கையில இந்த மாற்றம் வரணும்னு சொல்லி நீங்க விரும்பி ஜெபிச்சு அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறாரு. அவரால் அற்புதம் செய்ய முடியும். உனக்கு இது தேவை என்றும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா உன்னுடைய இருதயத்துல இதுலயே கிடப்போம் அப்படிங்கிற மனசு இருக்கு பாரு, அது மாறும்படி இந்த கால நேரத்தில் கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த கசப்பின் அனுபவம், காயத்தின் அனுபவம், வியாதியின் அனுபவம் வேண்டாம், இதுல இருந்து வெளியே வர நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஜெபிங்க அத்தனை பேரும், வாயத்திறந்து சொல்லுங்க அத்தனை பேரும், ஆமாண்டவரே சுகமாக விரும்புகிறேன், விடுதலையாக விரும்புகிறேன், என் வாழ்க்கையில இந்த நிலைமை மாற விரும்புகிறேன். அவர் செய்ய முடியும், தொட்டு சுகமாக்கிட்டு போயிட முடியும். ஏன் கேட்கிறாரு? நீ விரும்பணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, நீங்க கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, நீ எதிர்பார்க்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்கு அற்புதம், நிலைமையை மாற்றணும், எதிர்பார்க்குற காரியத்தை செய்யணும், உங்களை வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல உங்களுக்குள்ள அந்த விருப்பம் வரணும். போதும், இந்த கசப்பின் வாழ்க்கை அனுபவம் போதும், வெளியே வரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உனக்கு வரணும். ஆண்டவர் பல விதத்தில் பதில் கொடுத்திருப்பாரு. அதுல ஒரு வித பதில் சொல்றேன், நீ விரும்புகிறபடி உனக்கு. இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்குள்ள நீங்க எதை விரும்புறீங்களோ ஆவியில நிரம்பி நான் சொல்றேங்க, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தருக்குள்ள நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. வாழ்க்கை மாறணும், சுகம் வரணும், மாற்றம் வரணும், நீ முதல்ல விரும்பு. அதுக்குள்ளே இருந்து பழகிறாத. தேவனுக்கு சித்தம் இல்ல இந்த அனுபவத்தில் நீ இருப்பது. இப்ப கேட்ட உடனே ஆமாண்டவரேன்னு சொல்லி நான் சுகமான்னு சொல்லிட்டு போக வேண்டிய இவன் கதை சொல்றான். இவன் என்ன கதை சொல்றான்? எப்பயாவது ஒருக்க தூதன் வருவாரா, இந்த குளத்தை கலக்குவாரா, எவன் முந்தி இறங்குறானோ அவன் சுகமாயிருவானா. அதனால இதுதான் இத்தனை வருஷமா அங்க இருக்கிற முறைமைகளை அவன் சொல்றான். இங்க பாருங்க ஆண்டவரே, அவன் போன வாரம் வரைக்கும் அவன் பயங்கரமான குஷ்டரோகத்தில் இருந்தான். போன வாரம் அவன் குளத்தில் தூதன் கலக்கும் போது போய் இறங்கிட்டான், சுகமாயிட்டான். அவன் பாருங்க பார்க்க முடியாத குருடனா இருந்தான். போன வாரம் கலக்கப்பட்ட குளத்தில் அவன் போய் முந்தி இறங்கினா கண் திறக்கப்பட்டது. சுகமானவங்க அத்தனை பேர் எப்படி சுகமானாங்க தெரியுமா ஆண்டவரே? குளத்தில் போய் இறங்கிதான் சுகமானாங்க. இதுவரைக்கும் இங்க இருந்த முறைமை அதுதான், அவங்க சுகமாக்கப்பட்ட வழி அதுதான். அவன் சொல்லிட்டு என்ன சொல்ல வாரான்? என்னையும் குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நான் எதிர்பார்க்கறது உம்மால வரும், ஆனா இந்த குளத்துல போய் இறங்கிதான் வரணும்னு எதிர்பார்க்கான். கவனிங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எப்ப அவன் குளத்துல இறங்கி சுகம் அடைஞ்சிருக்கலாம், அது அவனுக்கான வழி, அவனுக்கு நான் வைத்த முறை. ஆனா உனக்கு நான் அந்த வழியை வைக்கல, உனக்கு அந்த முறையில நான் உன்னை சுகமாக்க போறதில்ல. இதுவரைக்கும் இந்த பெதஸ்தாவுடைய பகுதியிலேயே இல்லாத ஒரு முறையில, ஒரு வழியில நீ எதிர்பார்க்கிற சுகத்தை நான் உனக்கு தரப்போறேன். அல்லேலூயா. அவங்களுக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத பாதையில, வழியில, முறையில உங்க நீண்ட கால பிரச்சனை இந்த கால நேரத்தில் தெய்வம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக. கண் மூடி ஆவியில நிரம்பி வாயை திறந்து எதுல போராடுறீங்க ஜெபிங்க. அந்த காரியத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையை அழுத்துது, எழும்ப முடியாம போராடுறேன், இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவரே. அது நான் விரும்பின வழியில் அல்ல, இதுக்கு நீங்க வைத்திருக்கிற வழிகளில் என்ன விடுவிப்பீராக. அல்லேலூயா. அவன் கதை சொன்ன கதையை ஆண்டவர் கேட்டு, அப்படியாப்பா அவன் அப்படித்தான் சுகமானானா? சரி, அப்படியே நீ சுகமா இல்ல. ஒரு தூதனை அனுப்புனாரா? தூதனை அனுப்பி கலக்கி இன்னொரு தூதனை அனுப்பி தூக்கி கொண்டு போய் விடுன்னு சொன்னாரா? அவன் விரும்பின வழியில் அல்ல, அவன் எதிர்பார்த்த சுகத்தை தெய்வம் குறித்த வழியில அவனுக்கு தேவன் தந்தாரு. ஒரே வார்த்தை, உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நட. எல்லாருமே சுகமானதுக்கு அப்புறம் தான் படுக்கை எடுத்துட்டு நடப்பாங்க. ஆனா இவன் வியாதியில் இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் சுகமானதுக்கு அப்புறம் தான் படுக்கை எடுத்துட்டு நடந்தாங்க, ஆனா உனக்கு சொல்றேன் நீ படுக்கை எடுத்து நடன்னு சொன்னாரு. ரகசியம் என்ன தெரியுமா? ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அடுத்த வசனம் என்ன பாருங்க. முதல்ல 8 வாசிட்டு 9 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஏன் ஆண்டவர் இந்த முறையை சொன்னார் தெரியுமா? எல்லாரும் சுகமாயி எழும்பி போவாங்க, ஆனா இவனை பார்த்து நீ முதல்ல எழுந்துரு, அப்பதான் சுகமாவ அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன் இதை சொன்னார்னா, கர்த்தர் முதல்ல இவனை எங்க தொடுறாருன்னா, இவன் மைண்டை தொடுறாரு, இவன் மன நிலைமை ஆண்டவர் மாத்துறாரு. 38 வருஷமா இந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டான். இவன் கண்கள், இவன் சிந்தனை, இவன் பார்வை, இவன் மனது இந்த இந்த ஒரு 7-8 அடி சதுரத்துக்குள்ளேயே இருந்து போச்சு. ஒரு 6 அடி சதுரத்துக்குள்ளே இனிமே என் வாழ்க்கை இந்த வட்டத்தை விட்டு வெளியே போக
வாய்ப்பு இல்லை. இதுக்குள்ளேயே சாப்பிட்டு செத்து கடைசியில் முனிசிபாலிட்டிலேருந்து தூக்கி கொண்டு போய் புதைச்சிருவாங்க. என் லைஃபு இந்த வட்டத்தை விட்டு வெளியே போக வாய்ப்பு இல்லைங்கிற மைண்ட் செட்டப்பில் தான் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் முதல்ல எங்கே தொட்டார்னா அவன் மனதை தொட்டாரு. இதுக்குள்ளதான் அவன் வாழ்க்கைங்கிற இருக்கிற அவன் மனதை பார்த்து சொல்றாரு, இல்லை நீ எழும்பி நட. என்ன எழும்பி நடக்கவா அப்படின்ன உடனே அவனுடைய சிந்தனை மனசு வட்டத்தை விட்டு வெளியே வந்துச்சு. அவன் சுகமாகி கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. நீ உங்க மனநிலைமை இருக்கு பாருங்க. இந்த காலை நேரத்தில் உங்க நீண்ட கால பிரச்சனையை சரி பண்ண கர்த்தர் முதல்ல என்ன செய்ய போறாரு தெரியுமா? உங்க மனதை குணமாக்க போறாரு, உங்க மைண்டை குணமாக்க போறாரு, உங்க சிந்தையை குணமாக்க போறாரு. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறீங்க பாருங்க. இனிமே இந்த காரியத்தில் நடக்காது, வாய்ப்பு இல்லை, முடியாது, இப்படியே வாழ்ந்து பழகிட்டீங்க பாருங்க. அவருடைய வார்த்தை முதல்ல உங்களுடைய இருதயத்தை குணமாக்குறது. இதுல இருந்து நீங்க வெளியில வரும் பொழுது நீண்ட கால பிரச்சனை முடிவுக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியே கடைசி வரைக்கும் போய் இப்படித்தான் நடந்து இப்படித்தான் முடியும் போலன்னு சொல்லி நீங்க ஒரு சிந்தனையில் ஒரு மைண்ட் செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. கர்த்தர் இப்போ அதை குணமாக்குவாராக. இப்படியே போகாது, நீ நினைக்கிறபடியெல்லாம் அப்படி முடியாது, நீ பயப்படுற மாதிரி நடக்காது, தீமை வராது, அவன் தீங்கு நேரிடாது, சேதம் வராது, உன் மனதை கர்த்தர் குணமாக்குவாராக. அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிறது தேவனால வரும். ஆனால் நீ விரும்புகிற பாதையில் குளத்தில் எலும்பிலாம் வராது. அவர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு, அதன் மூலமாகத்தான் வரும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதையும் சேர்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதிர்பார்க்குற இந்த காரியத்தை உங்களால் வரும், அது நீங்கள் இதுக்குன்னு என்ன பாதை வச்சுருக்கீங்களோ அந்த பாதையில் எனக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் பக்கத்தில் உள்ளவங்க அந்த சாட்சி சொன்னாங்க, இல்லை 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 எனக்கு ஒரு பாதையை வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த வழியில், ஆனால் எனக்கு ஒரு சின்ன சோர்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு கொஞ்சம் அனுகூலம் இருக்குது, ஆனால் அது மூலம் எப்படி இருந்தாலும் காரியத்தை நீங்கள் தான் எனக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்கிறீங்களா? அப்போ அவரால் வருகிறதுக்கு அடையாளம் என்ன சொன்னேன்? அவர் குறித்த பாதையில் வருமானால் அது அவரால் வந்தது. ரெண்டாவது ஒரு அடையாளம் இருக்கு, சாட்டா சொல்லி முடிச்சிருந்தேன். யோவான் 2:4 யோவான் சுவிசேஷம் 2:4 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். முதல்ல சொன்னேன், நீங்க எதிர்பார்க்கிற காரியம் அவர் குறித்த பாதையில் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, நீங்க எதிர்பார்க்கிற காரியம் அவர் குறித்த வேளையில் தான் உங்களுக்கு வரும். ஆமென் சொல்றீங்களா? அவர் குறித்த பாதையில் வருவது எவ்வளவு அவசியமோ அது மாதிரி தான் அவர் குறித்த வேளையில் வருவது அவசியம். நான் எதிர்பார்க்கிற காரியம் இன்னைக்கு நடந்தால் நல்லா இருக்கும், நாளைக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் என் ஆண்டவருக்கு ஒரு காலத்தை சொல்லி அவரை டிமாண்ட் பண்ண கூடாது. இந்த காரியத்தை வாழ்க்கையில் எப்போ செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, அந்த காலத்தில் உனக்கு வரும். அவர் குறித்த பாதையில் வரும், அவர் குறித்த வேளையில் தான் வரும். அது வரைக்கும் நான் எவ்வளோ அவசரப்பட்டாலும் சரி. நீங்கள் கேட்பீங்க, அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்வார், அது வரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா, அப்படி எது நடக்காது, அப்படி எது நடக்காது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். லாசரு வியாதியாக இருக்கிறான், சொல்லி அனுப்புகிறாங்க, ஆண்டவரை கூப்பிடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் லேட் பண்ணுறார் 2 நாள், உடனே போகலை. இப்போ அவங்க எதிர்பார்க்கறது சுகம், அது அவரால் தான் வரும், ஆனால் அவர் வரலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்குற சுகம் என்னால் வரும், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இன்றைக்கே என்ன செய்யாது, வராது. 2 days லேட் பண்ணுறார். அதுக்குள்ளேயும் காரியம் என்னாச்சு, தலையில் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு. ஆண்டவர் ஏன் லேட் பண்ணாருன்னா,
உங்களை பொறுத்த வரையில் உன்னுடைய சகோதரன் சுகமாகணும். கர்த்தரை பொறுத்த வரையில் அவனுக்கு சுகம் கொடுக்கணுங்கிறது மட்டும் தேவனுடைய நோக்கம் அல்ல. அந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்குது, தேவன் அங்கே நிகழ்த்தியது என்ன தெரியுமாங்க? இது வரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத சம்பவத்தை தேவன் அங்கே செஞ்சார். எங்க செத்த, அதாவது எலிசா கூட, அதாவது பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, செத்த 4 நாளைக்கு பின்னால் உயிர் தெழுந்த சரித்திரம் பைபிளில் இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒன்று. நீ எதிர்பார்த்தது சுகம் மட்டும், ஆனால் கர்த்தர் அங்கே எதிர்பார்த்தது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று அங்கே மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணார். இப்போ நீங்கள் சொல்லலாம், அவர் வர லேட்டானால காரியம் எல்லாம் கைமீறி போச்சுன்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஒரு காரியத்தில் தலையிட்டு அதில் கிரியை செய்து அதை செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கும் பொழுது அது எப்படி போனாலும் சரி, அது எப்படி மாறினாலும் சரி, உன் கைமீறி போகாது, கண்ட்ரோல் தாண்டி போகாது. மூழ்கியே போனாலும் மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறதுனால அது ஒன்றும் கெட்டு போகாது. மறுபடியும் தேவன் அதை பூத்து காய் கொடுக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? அவர் குறித்த நேரத்தில் வருகிற வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய சமாதானம் உங்க இருதயத்தில் தங்கி இருக்கும். சமாதானத்தோடு நீங்க அமர்ந்துருங்க, நீங்க அமைதியா இருங்க, காத்துருங்க. எந்த விதத்தில் முயற்சி பண்ண அமைதியா இருங்க. அதுக்கு ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் ஆத்துமாவே கர்த்தரையே, கர்த்தரையும் அல்ல, எப்படி சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தரையே. அதாவது இது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? ஆலயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறத குறித்து சொல்லலை. இது அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் வரை நான் அவரை மட்டுமே நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். என் ஆத்துமா அமர்ந்திருக்கும். அல்லேலூயா. அந்த காரியத்தில் கர்த்தர் தலையிடும் வரை, தேவன் இதில் கிரியை செய்யும் வரை, இந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்கும் வரை, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு எழும்பி வர்ற அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் செய்யும் வரை, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவர் செய்யும் வரை நான் அவருக்காக காத்திருப்பேன். அப்படி காத்திருப்பீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. பொறுமையா இருங்க. காரியம் அவர் கரத்தில் இருக்கு. மூழ்கி போகாது, கைவிட்டு போகாது, கெட்டு போகாது. இல்லையே, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே, காலம் ஆக ஆக எனக்கு மூழ்கிற மாதிரி இருக்கு. மூழ்கி நீ அடி தட்டுக்கு போனாலுமே மறுபடியும் உன்னை உயிர்த்தலை வச்சு உயிர்ப்பிச்சு மேல் மட்டத்துக்கு கொண்டு வர இந்த தேவன் உண்மையும் அவர் நீதியும் கிருபையும் உள்ள தேவனா இருக்கிற வாழ்க்கையில். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் நம்புகிறது அவர் குறித்த பாதையில், அவர் குறித்த வேலையில் வரும். அது வரைக்கும் நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவரே. சிலருடைய மனது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க இருதயம் எப்படி ஆயிருதுன்னா, கர்த்தரே பேசுனா கூட அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா உழுவாங்கிற மாதிரி இல்லை. உங்க இருதயம் அந்த அளவுக்கு மாறிட்டு. இது இந்த இருதயம் அப்படி ஆண்டவர் ஒரு காலத்தில் கர்த்தர் பேசும்பொழுது உற்சாகம் அடைந்தவங்க மனசு, பலனடைந்தவங்க இருதயம். இப்போ ஆண்டவர் பேசுனா கூட அன்னைக்கு இப்படித்தானே சொன்னாரு, அன்னைக்கு இதைத்தானே சொன்னாரு, என்ன ஆகிப்போச்சு? இது மனதனுடைய அந்த அந்த விரக்தியின் உச்சம். இது இப்போ நீங்கள் இருக்கிற கண்டிஷன் விரக்தியின் உச்சம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ யார் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, உங்கள் காதிலே போகாது. நான் சொல்கிறேனே, யார் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் பேசினாலும் உங்கள் காதில் கேட்க மாட்டேங்க. இப்போ யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டாம், நீங்கள் தனிமையில் உட்காந்து நீங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும். காலமாகலாம், ஆனால் நீ நம்புகிறது அவராலே வரும். ஏன் இப்போ ஆகலை? அவர் குறித்த நேரத்தில் ஆகணும், அவர் குறித்த வேலையில் ஆகணும். நீ கேட்ட மாதிரி இப்போ கொடுத்திருந்தா சுகம் மட்டும்தான் நடந்திருக்கும். ஆனால் அவர்
குறித்த நேரத்தில் வருமானால் சரித்திரத்தில் இல்லாத ஒரு சம்பவத்தின் மூலம் தேவன் வாழ்க்கையில் இடைப்படுவார். சந்ததி சந்ததியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் லாசரு சம்பவம், அன்னைக்கு அவர் அவங்க கேட்ட உடனே போய் சுகமாக்கியிருந்தா 100 101 இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் தனித்தன்மை உள்ளதாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற சம்பவமாக இடம்பெற்றிருக்குன்னா அது அவர் குறித்த நேரத்தில் அவர் போய் செயல்பட்டதுனால. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நான் எதிர்பார்க்கிறது உங்களால் வரும் நம்புகிறேன். அது நீங்கள் குறித்த நேரத்தில், நீங்கள் குறித்த வேலையில், நீங்கள் குறித்த பாதையில் என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. அது வரைக்கும் நான் காத்திருக்கிற ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு ஜெபிங்க, வாய் திறந்து. ஆண்டவரே, நீண்ட நாளாய் என் பிரச்சனை, நீண்ட நாளாய் என் காரியம் இன்னும் சரி பண்ணப்படல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு அவனை கண்டு இந்த காலை நேரத்தில் பல நாட்களாய் பிரச்சனையில போராடுகிற சகோதரா சகோதரி, இந்த காலையில் உன்னை மட்டும் அவரை பார்க்கிறார். எல்லாரோடும் சேர்த்து அல்ல, அவர் பார்வையில் தான் நீ இருக்கிற, அவர் பார்வையில தான் இருக்கிற. இந்த நிலைமை மாறுங்கிற நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ நம்பு, விசுவாசி, ஜெபி, எதிர்பாரு. இந்த நிலைமையிலேயே வாழ்ந்து பழகிட்ட பல நாட்களாக இந்த நிலைமையிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருவார்னு வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் இந்த நிலைமையில கசந்து போயிருந்தாலும் இது மாறும் நம்புறேன், வெளியே கொண்டு வருவேங்க நம்புறேன் ஆண்டவரே. இது உம்மாலே வரும் ஆண்டவரே. தகப்பனே, நன்றின்னு சொல்லுகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிச்சதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் நம்புகிறது நீங்கள் குறித்த பாதைகளை, குறித்த வேலையில் அவர்கள் கரத்தில் கிடைக்க செய்வீராக. கிருபையினால் தாங்கி நடத்தும், மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.